அனைவருக்கும் வணக்கங்க. செட்டிநாடு கேட்டில் ஃபார்ம் காரைக்குடி சிவகங்கை மாவட்டத்திலேருந்து பேசுகிறோம். இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா, சிலர் வந்து நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் வந்து வட இந்திய மாடுகள், பெரிய மாடுகள், காங்கேயம் அந்த மாதிரியான மாடுகள் நீங்கள் ஏன் பண்ணுறதில்ல, அதிக பால் தரக்கூடிய பெரிய வர்க்க நாட்டின மாடுகள் நீங்கள் ஏன் பண்ணுறதில்ல, மற்ற கலப்பின மாடுகள் நீங்கள் ஏன் பண்ணுறதில்ல அப்படிங்கிறத கேட்குறாங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய நோக்கம், அதாவது 2020 அந்த கொரோனா காலகட்டத்தில் இருந்து பார்த்திங்க, அங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த நாட்டு மாடுகளை வந்து வளர்ப்பு தேவைக்கு கேட்குறவங்களுக்கு விற்பனை செய்யக்கூடிய ஒரு தொழிலை வந்து ஆரம்பித்தோம். அதில் வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா, பெரும்பாலும் நம்மளுடைய நோக்கம் என்னவாக இருந்துச்சுன்னா, முதல் ஓரிரு ஆண்டுகள் வந்து நம்மளுடைய தொடர்பில் இருந்த நிறைய இயற்கை விவசாயிகள் வந்து நம்மளுடைய தொடர்பில் இருந்தாங்க. அந்த இயற்கை விவசாயிகளுக்கு தேவையான நாட்டு பசுவினுடைய சாணம், ஒரு நாளைக்கு 5லிருந்து 10 கிலோ சாணம், ஒரு 5 லிட்டருக்கு குறையாத அளவு கோமியம், இந்த 2 தேவைக்காக, அதாவது அவங்க வந்து ஜீவாமிர்தம், பஞ்சகவ்யா, மூலிகை பூச்சி விரட்டி இது போன்ற இயற்கை இடுபொருட்கள் செய்கிறதுக்கான தேவைக்காக தான் இந்த நாட்டு மாடுகள் நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம். அந்த சாணம், மூத்திரம், அது போக அவங்களுக்கு தேவையான அளவு வீட்டு தேவைக்கான ஒரு சத்தான பால் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த குட்டை இன மாடுகள் வந்து சரியாக இருந்துச்சு. அதாவது இவைகளை வந்து நம்ம பராமரிப்பு வந்து மிக மிக எளிமையானது. இதனுடைய உருவ அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டையாக இருக்கும், ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். குறைந்த அளவு தீவனம், குறைந்த அளவு இடவசதி இருக்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கக்கூடிய அளவில் இந்த குட்டை இன மாடுகள் இருந்துச்சு. இயற்கையினுடைய ஒரு வரப்பிரசாதமாக நாங்கள் இருக்கக்கூடிய இந்த சிவகங்கை மாவட்டம், காரைக்குடி சுற்று வட்டார பகுதியிலே வந்து பார்த்திங்கன்னா, இந்த குட்டை இன மாடுகள் வந்து இன்னும் அழியாமல் பாரம்பரியமாக பல ஆண்டுகளாக தொடர்ந்து வருது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாடுகளை வந்து எத்தனை லிட்டர் பால் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கமர்ஷியலான இதுக்கு அவங்க இன்னும் பார்க்கவே இல்லை. அவங்க வந்து பார்க்கக்கூடியது வீட்டுக்குன்னு ஒரு மாடு, 2 மாடு வச்சுக்குவாங்க. அதிகபட்சம் 10 மாடுகள் வரைக்கும் கூட ஒரு வீடுகள்லையும் வச்சுருக்காங்க. இதுக்குன்னு அவங்க வந்து பெரிய அளவு தீவனமோ செலவிட்டு செய்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா இவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியுமே ரொம்ப அதிகம். எந்த விதமான ஒரு நோயோ, நோய் தாக்குதலோ, அம்மை, காணை இது போன்ற இதுகள் வந்தாலுமே அவைகளை தானாகவே வந்து ரெக்கவர் செஞ்சுக்கும். அந்த அளவுக்கு ஒரு அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்தியோடு வாழுது. ஆண்டுக்கு ஒரு கன்றுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பசுவுமே போட்டுருது. ஆண்டுக்கு ஒரு கன்றுக்குட்டி தோராயமாக ஒரு 10,000 ரூபா 12,000 மதிப்புக்கு விற்றாலுமே, ஒரு பசு தன்னுடைய வாழ்நாளில் நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கும் போது 10லிருந்து 16 கன்றுக்குட்டிகள் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா போடும். அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு பசு தன்னுடைய வாழ்நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,60,000 ரூபா வரைக்கும் வந்து அதிகபட்சமாக அதனுடைய கன்றுக்குட்டிகள் மூலியமாகவும் வீட்டு தேவைக்கான பாலையும் கொடுத்துக்குது. அதுபோக விவசாய தேவைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வயலுக்கு தேவையான இது எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருது. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப எளிமையாக பராமரிக்கக்கூடிய வகையில் தான் வந்து இந்த குட்டை இன மாடுகள் இருக்குது. இப்போ நம்ம யோசித்தது என்னென்னா, இந்த சாணம், மூத்திரம், வீட்டு தேவைக்கான பால், அவங்களுடைய ஆரோக்கியம், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டை இன மாடுகள் உகந்ததாக இருக்குது. பெரிய ரக மாடுகளை வந்து நம்ம வளர்ப்புக்கு எல்லாராலையும் வாங்கி வச்சுக்க முடியாது. ஏன்னா அதை பராமரிப்பு செலவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகிடும். அது வந்து எல்லா நடுத்தர மக்கள், எளிய மக்களால் வந்து கண்டிப்பாக முடியாது. அதுக்கு இந்த குட்டை இன மாடுகள் தான் சூட்டபுளாக இருக்குது. அதனால தான் நம்ம இந்த குட்டை இன மாடுகளை வந்து தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் கடந்த 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பசுக்கள் வந்து வளர்ப்பு கன்றுகள், சினை மாடுகள், பால் மாடுகளாகட்டும் நிறைய வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து மக்கள்கிட்டருந்து நிறைய ஆதரவு கிடச்சிக்கிட்டே இருக்குது. இதை வந்து மென்மேலும் இனி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். உங்கள் அனைவருடைய ஆதரவுக்கும் நீங்கள் தொடர்ந்து எங்களை நம்பி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கும் எங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகள். தொடர்ந்து செய்கிறோம். தொடர்ந்து எங்களிடமிருந்து நிறைய நாட்டு மாடுகளை வாங்கி பயன்பெறுங்க. நன்றி.